அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரேல் பாலஸ்தீனத்துடைய போர் சம்பந்தமான தகவல். இஸ்ரேல் எந்த அளவுக்கு அத்துமீறி பெண்கள் மீதும் குழந்தைகள் மீதும் முதியோர்கள் மீதும் இன்னும் விளைநிலங்களை நாசப்படுத்தியும் அப்புறம் அஞ்சம் புகுந்த மருத்துவமனைகள் எல்லாம் குண்டு போட்டு கொன்று குவிச்சாங்க. அந்த அளவுக்கு அட்டூழியம் செஞ்சாங்க இஸ்ரேல் அரசாங்கம். அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே அப்படி செஞ்சாங்க. பல இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளானாங்க பாலஸ்தீன மக்கள். அந்த ஊரே நிர்மூலமாக்கப்பட்டுச்சு, தரைமட்டமாக்கப்பட்டுச்சு. அப்படி இருந்து இப்போ நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு போர் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் போர் நிறுத்தம் ஏற்பட்டு இப்போ பல நிலைமைக்கு அந்த மக்கள் திரும்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி வந்தாலும் அந்த மக்கள் சாப்பிட வழி இல்லாமல், அத்தியாவசிய தேவையான குடிக்க தண்ணீர் கூட இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நிறைய நாட்டுடைய அரசாங்கம் அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதன் அடிப்படையில் நம்ம இந்திய அரசாங்கம் உதவி செய்தான்னு தெரியல நமக்கு. தமிழ்நாட்டில் உள்ள ஒரு நாகப்பட்டினம்ங்கிற ஒரு மாவட்டத்திலேருந்து வேதாரண்யங்கிற ஊரில் ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்துடைய பேர் பார்த்திங்கன்னா தோப்புத்துறை. அந்த கிராமத்திலேருந்து அந்த ஊருக்கு பல இன்னல்களுக்கு மத்தியில் பல வழிபாட்டு அந்த வழிகாட்ட நிறைய முறியடித்து அந்த ஊருக்கு தண்ணீர் அனுப்பியிருக்காங்க. அதை கொண்டாடக்கூடிய விதமாக தான் அங்கே உள்ள மக்கள் அந்த நம்ம தமிழ்நாட்டுடைய மேப்பை கையில் வச்சு நன்றி செலுத்தும் விதமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி நபிகளாயம் சொல்கிறாங்க இல்லையா, மனிதர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், படைத்த இறைவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவாங்கன்னு. எந்த மனிதராக இருக்கட்டும், உதவி செய்தவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களா தெரியல நமக்கு. ஆனால் அங்கே கஷ்டப்படுறாங்கங்கிற அடிப்படையில் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயத்தை ஒரு கிராமம், சின்ன குக்கிராமம்னு சொல்லுவோம் நம்ம. தோப்புத்துறைங்கிறது நீங்கள் விக்கிபீடியாவில் போய் சர்ச் பண்ணாலும், நீங்கள் இதில் போய் சர்ச் பண்ணாலும் தெரிஞ்ச ஒரு சின்ன குக்கிராமம் அது. அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் பல முயற்சிகள் ஏற்படுத்தி பல முயற்சிகள் செஞ்சு அந்த ஊருக்கு தண்ணீர் அனுப்பியிருக்கிறாங்க, காசா பகுதிக்கு. அந்த மக்கள் அதை வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக, என்னமோ பெரிய பொக்கிஷங்கள் நமக்கு கிடைச்ச மாதிரி அந்த தண்ணீருக்கு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அந்த மக்களுக்காக நம்ம பிரார்த்தனை செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.